ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கான்டெம்பரரி இந்தியன் அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 4 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன் கொஷின் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு டு எலிமினேட் சோஷியல் இன்இக்வாலிட்டி த்ரூ எஜுகேஷன். ஆஸ் அ டீச்சராக எப்படி நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணுவீங்க சோஷியல் இன்இக்வாலிட்டியில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இந்த மாதிரி கேட்டாலுமே நீங்கள் வந்து மெத்தட்ஸ் டு எலிமினேட் சோஷியல் இன்இக்வாலிட்டி அது மாதிரி கேட்டாலுமே இதே கொஷின் தான். அப்படி இல்லைனா ஆஸ் அ டீச்சராக நீங்கள் இப்படிலாம் வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்கன்றதை வந்து நீங்கள் வந்து டினோட் பண்ணி மென்ஷன் பண்ணி எழுதலாம். ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினோப்சஸ் போட்டுங்கவங்க. சினோப்சஸ்க்கு அப்புறம் சோஷியல் இன்இக்வாலிட்டினா என்ன ஒரு பேசிக் டெஃபினிஷன், அண்ட் தென் எஜுகேட் டு எலிமினேட் சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ அதில் வந்து ஆஸ் அ டீச்சர் டு எலிமினேட் சோஷியல் இன்இக்வாலிட்டின்னு அப்படின்னு போட்டுக்கோங்க டாபிக், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, the resources in the society are unevenly distributed, then it is called as a social inequality. இந்த சொசைட்டியில் இருக்க ரிசோர்ஸஸை வந்து இந்த சொசைட்டியில் இருக்க பீப்புளுக்கு வந்து அன்ஈக்குவலாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து அன்ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாமல் இவங்களுக்கு தான் இந்த ரிசோர்ஸஸ் போகணும், இவங்களுக்கு தான் இந்த ரிசோர்ஸஸ் போகணும் அப்படின்னு சொல்லி அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லையா ரிசோர்ஸஸை. ஸோ அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் வந்து சோஷியல் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. It's structured into different classes like upper class, middle class and lower class. So இந்த social inequality வந்து different classesல வந்து டிவைட் ஆயிருக்கு. ஸோ ஒன் வந்து upper class and then middle class and lower class. இது மாதிரி வந்து 3 types of different classesல வந்து இந்த social inequality வந்து லைக் டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்குது. Classes based on people's job or income. ஸோ இந்த அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் கிளாஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் இருக்க பீப்புள் எப்படிப்பட்ட ஜாப் செய்கிறாங்க, எப்படிப்பட்ட இன்கம் வருது, அதை டிபெண்ட் பண்ணி தான் அவங்க அப்பர் கிளாஸா இல்லை மிடில் கிளாஸா இல்லை லோவர் கிளாஸா. இப்போ வந்து கம்மியாக வந்து சேலரி வந்துச்சுன்னா அவங்க வந்து லோயர் கிளாஸ்னு சொல்லுவாங்க. இல்லை மேக்ஸிமம் ஓகே மிடிலாக வருது அப்படின்னா மிடில் கிளாஸ் சொல்லுவாங்க. இல்லை நல்லாவே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அப்பர் கிளாஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி இல்லை ஜாப்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுடைய கிளாஸஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில். ஸோ social inequality denotes the disparities found among the people on the basis of caste and religion, language, race, gender, political power or economical level. இந்த social inequality மக்கள் இடையே வந்து எப்படி டிஸ்கிரிமினேட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய கேஸ்ட் டிபெண்ட் பண்ணி, அந்த அவங்க வர ரிலீஜனை டிபெண்ட் பண்ணி, அந்த அவங்க லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி கூட எந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி இருக்குது, ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டுறாங்க. அண்ட் டியூ டு திஸ் ஆல் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி ஆர் நாட் ஏபிள் டு ஷேர் equally the social resources and the facilities and services available in the society. ஸோ இதனால தான் வந்து இந்த சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்ஸஸை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணாமல் அன்ஈவனாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து ஒரு பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் அ சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ எஜுகேட் டு எலிமினேட் சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டியை வந்து எப்படி வந்து எலிமினேட் பண்ணலாம், ஆஸ் அ டீச்சராக நீங்கள் வந்து எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அட் ஆல் லெவல்ஸ் ஷுட் பி அவர் கோல். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எல்லா சில்ட்ரனுக்கும் எல்லா லெவல்ஸ்லையும் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, ஆஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் திஸ் ஸ்கூல் எஜுகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் ஃப்ரீலி டு ஆல் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். ஸோ பசங்க ஸ்கூலுக்கு வரணும்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. After that, no children in our country should be allowed to suffer from being not able to continue its education due to poverty. ஸோ எந்த ஒரு சில்ட்ரனும் நம்ம கண்ட்ரியில் வந்து இந்த காசு இல்லாதனால, நம்மளுடைய பாவர்ட்டியால், வறுமையினால் நம்மளால் இந்த எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ண முடியலன்றது வந்து இருக்கவே கூடாது. அதனால் ஃப்ரீ எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தட், students from marginalized section of the society should be given free education at all levels. ஸோ மார்ஜினலைஸ்டு ஒதுக்கப்பட்ட செக்ஷன்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அண்ட் தென் எல்லா லெவல்ஸ்லையும் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஆஃப்டர் தட், adequate resources of seats should be made in higher and professional education for students of marginalized section of the society and backward communities. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட் வந்து ரிசர்வ், அவங்களுடைய எந்த காலேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து அலாட் பண்ணணும். ஸோ நம்ம பார்க்குறோம் இல்லையா, லைக் கேஸ்ட் வைஸாக வந்து அவங்க வந்து சீட்ஸ் அலாட் பண்ணுறது. ஸோ அப்பர் கேஸ்னால் அவங்களுக்கு கம்மியாக சீட்ஸ் கொடுக்குறாங்க, லோவர் கிளாஸ் நல்ல சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து பண்ணுறாங்க இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி எலிமினேட் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் தட்,
common education system should be provided, quality education and implement in all school areas the country. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா காமன் எஜுகேஷன் சிஸ்டமை வந்து ப்ரொவைட் பண்ணணும், நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ எல்லாமே காமனாக தான் இருக்கணும், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே காமனாக தான் இருக்கணும். அது மாதிரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எல்லா கண்ட்ரிலையும். ஆஃப்டர் தட் எவ்ரி சைல்ட் ஷுட் ஹேவ் ஆக்சஸ் டு அ பிரைமரி ஸ்கூல் வித்தின் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 kilometers ஃப்ரம் இட்ஸ் ஹோம் அண்ட் ஹையர் ஸ்கூல் வித்தின் அ 5 kilometers. ஸோ எல்லா குழந்தைகளும் வந்து அவங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அவங்க இருக்க லொக்கேஷன்லேருந்து ஒரு 2 kilometersக்குள்ளே அவங்க வந்து அந்த மாதிரி வந்து ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அப்படி இல்லை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து வித்தின் 5 kilometersக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து அவைலபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் தட் ப்ரொவைடிங் ஃப்ரீ மிட் டே மீல்ஸ் டு ஆல் சில்ட்ரன் அப் டு 10th standard. ஸோ 10th standard வரைக்கும் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஃப்ரீயாக. அண்ட் தென் ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் ஃபார் SC and ST ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட்லி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஷுட் பி ப்ரொவைடட் வித் adequate ஃபெசிலிட்டிஸ். ஸோ ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இப்போ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வர பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கலாம். லைக் SC caste ST அந்த மாதிரியான பசங்களுக்கு வந்து அவங்க இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி எலிமினேட் பண்ணுறதுக்காக அவங்க எஜுகேட் ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்காக இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து adequate ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஆஃப்டர் தட் ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஷுட் பி கிவன் ஃபார் ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல். ஸோ ஆஸ் அ டீச்சராக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணலாம்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் புக்ஸு அண்ட் தென் ஸ்டேஷ்னரி அண்ட் தென் ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் ரிமூவிங் ரீஜனல் இம்பேலன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரீஜனல் இம்பேலன்ஸாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு எஜுகேஷ்னலி பேக்வர்ட் ஸ்டேட்ஸ் லைக் ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பெஷல் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு எஜுகேஷ்னலி பேக்வேர்டு இருக்க பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் மோர் நம்பர் ஆஃப் வெல் எக்விப்டு ஸ்கூல்ஸ் வித் adequate ஃபெசிலிட்டிஸ். நிறைய ஒரு நல்ல ஒரு ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணலாம் ரூரல் ஏரியாஸில். ஆஃப்டர் தட் ப்ரொமோட்டிங் உமன் எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணணும். எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, to promote women education, more number of girls schools, colleges, polytechnic and industrial training institution ITI should be established. So women education வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு மோர் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் தென் காலேஜஸ், பாலிடெக்னிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், ITI அது மாதிரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் பொண்ணுங்க வந்து படிக்கிறதுக்கு, உமன்ஸ் வந்து எஜுகேட் ஆகிறதுக்கு. அண்ட் தென் ஃப்ரீ சைக்கிள் அண்ட் லேப்டாப் ஷுட் பி ப்ரொவைடட் டு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ சைக்கிள் அண்ட் லேப்டாப் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் ப்ரொவைடிங் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஆஃப் அப் டு 10,000 ஃபார் கேர்ள்ஸ் ஹூ ஃபினிஷ் ஸ்கூல் எஜுகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வில் கோ அ லாங் வே இன் என்கரேஜிங் கேர்ள்ஸ் டு கம்ப்ளீட் செகண்டரி education and then making available scholarships and educational loans. அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ், எஜுகேஷன் லோன்ஸ் அது மாதிரி வந்து அவைலபிள் அது மாதிரி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலாம். அண்ட் தென் டு இன்க்ரீஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் யூத்ஸ் கிட்ட. அண்ட் தென் செகண்டரி எஜுகேஷன் ஷுட் பி ஓக்கன். அதனால் வந்து அவங்க வந்து அந்த தொழில் சார்ந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். In all private schools, public schools and special public schools, international schools functioning in hill station, 25% of seats should be reserved for free of cost. So in the private schools இல்லை public schools, government school இல்லாமல் private schools இல்லை international schools எல்லாமே அந்த சைடு ஹில் ஸ்டேஷனில் இருந்துச்சுன்னா அவங்க அந்த ஸ்கூல்லையும் வந்து 25% வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ரிசர்வ் பண்ணணும். இல்லை பேக்வர்டாக இருக்க வந்த பசங்களுக்கால அவங்களுக்கும் வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். அண்ட் தென் இட் ஷுட் பி மேட் மேண்டட்டரி ஃபார் ஆல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் ஸ்கூல்ஸ் டு அட்மிட் ஸ்டூடெண்ட்ஸ் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் கேஸ்ட், ரிலீஜன் அண்ட் கிளாஸ். ஸோ இது வந்து ரொம்ப மேண்டட்டரியான திங். ஸோ ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. கேஸ்ட், ரிலீஜன், கிளாஸ் டிபெண்ட் பண்ணி எந்த ஒரு பாகுபாடுமே இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அண்ட் தென் இன் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எக்ஸப்ட் தி ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் minority institution, appointment of teacher as well as administration of students based on caste and religion should be forbidden. So அந்த caste depend பண்ணி டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து forbidden பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. In all residential schools and student hostels, students
ஃப்ரம் ஆல் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி ஷுட் பி அட்மிட்டட் வித்தவுட் எனி ரிசர்வேஷன். ஸோ எந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்லையும் வந்து எந்த ஒரு ரிசர்வேஷனும் வந்து இல்லாமல் எல்லா பசங்களையும் வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ் அ டீச்சராக நம்ம வந்து இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சோஷியல் இன்இக்வாலிட்டி வந்து எலிமினேட் பண்ண முடியும். பார்க்கும்போது எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் சில்ட்ரன், வி ஹேவ் டு என்கரேஜ் தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிவ் எஜுகேஷன் டு தெம். ஸோ எஜுகேஷன்றது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே காமனான திங் தான். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்களை வந்து எஜுகேட் பண்ண வைக்கணும். அண்ட் தென் எஜுகேஷன் ஃபார் ஆல் children at all levels should be our goal. ஸோ எஜுகேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் எல்லா லெவல்ஸையும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத நம்மளோட கோலாக இருக்கணும். ஸோ இதான் வந்து கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் டாபிக். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி கேட்டாலும் இதே தான். அண்ட் தென் ஆஸ் அ டீச்சர் எப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணுவீங்கனாலும் இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி கேட்டாலுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நெக்ஸ்ட்டோட ஆன்சர், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினோட ஆன்சர் நம்ம பார்க்கலாம். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.